ஹாய்ங்க, இதான் உங்கள் கொரியா தமிழ் பசங்க. இன்றைக்கி நம்ம ஐலாண்டு, டெம்பிள், செரி பிளாசம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். இந்த இடம் பேர் தான் அன்மியான்-தோ ஐலாண்ட். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததா. ஹாய் காய்ஸ், இது உங்கள் கொரியா தமிழ் பசங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவோட வந்துடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செரி பிளாசம் சீசன் இப்போ நடந்துகிட்ருக்கு கொரியாவில், ஸ்ப்ரிங்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு கொரியாவில் ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்கிறோம். இந்த ஏரியா பேர் அன்யோனம் ஐலாண்ட். ரோஸ் பூ பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பெல்லிங், அன்மியோனம். இதோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தேயான். வா, என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குல்ல. பக்கத்துலேயே நமக்கு பீச்சும் இருக்குது. ஒரு டெம்பிள், ஸ்ப்ரிங்கு, செரி பிளாசம்ஸு, அப்புறம் பீச்சு, மூணுத்தையுமே ஒரே ஏரியாவில் பார்க்க போகிறோம். அங்கே கடல் நமக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இது கொரியன் கண்ட்ரி சைடுங்க. காரில் வரத்துக்கே உண்மையாகவே இந்த ரோடே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கோம், அப்படியே அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்பாட்லாம் மேக்ஸிமம் நேட்டிவ் கொரியன்ஸ் வருவாங்க. ஃபாரினர்ஸாக ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. நீங்களே இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியல. நம்ம இப்போ கொரியா வரோம்னா ஜென்ரலாக சவுல், பூசான், ஜேஜு, தேகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சிட்டிஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். அது இல்லாமல் கொரியாவில் எல்லா ஸ்பாட்டுமே டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதில் ஒரு 3-4 பிளேஸ் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நல்ல நல்ல ஸ்பாட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொரியாவில் லாங் டேர்ம் இருக்கவங்களாம் இப்போ நீங்கள் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேஜரான சிட்டிஸ்லாம் பொறுமையாக கூட பார்த்துக்கலாம் டைம் இருக்கும்போது. ஆனால் டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு அப்படி இல்லைல்ல, மேஜராக இதெல்லாம் பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் பை சான்ஸ் உங்களுக்கு இங்கே வர முடியும் அப்படின்னா வாங்க. இப்போ ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள், பீச்சு. எது கனெக்ட் ஆகும்? என்னது? யுவர் கேமரா. இப்படியே இறங்கி போயிடலாமா? அட்டி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு. 안녕하세요. வானோடு தீட்டி வைத்ததா தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே, நிலாவை கூட்டி வந்ததா. இந்த சிலைலாம் என்னன்னு தெரியல, பட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பெரிய தஞ்சை கோயில்ல நாங்க பார்த்திருக்கோம். இந்த சிலையோட ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, இவ்வளோ பெரிய ஸ்வாடு. இதெல்லாம் ப்ளூ கலரில் பெயிண்ட் வச்சுருக்கானுங்க. எலக்ட்ரிக் ஸ்வாடானு தெரியல. ஸ்பியர்
ஸோ இங்கேயும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த ஃபோட்டோஸ் தான் அங்கே சிலையாக இருந்துச்சு. சைனா, கொரியா, ஜப்பான் இவங்கலாம் ஏன்ஷியன்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கல்ச்சர்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பிள்லாம் நீங்கள் சைனா, ஜப்பான் போனாலுமே பார்க்கலாம். ஓ, மேலேயும் நிறையா சிலைலாம் இருக்குது. மேலே போகிறதுக்கு வழி அங்கே இருக்குது, வாங்க போகலாம். செரி பிளாசம் கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ தப்பு பண்ணுறோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்தால் மொத்தமாக போயிருக்கும். இந்த வருஷம் என்னாச்சுன்னா செரி பிளாசம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. பட் இந்த ஏரியாலலாம் இன்னும் ஃபுல்லாக வரல. இப்போ தான் லைட்டாக மொட்டு ஒன்று மலர்ந்துருக்கு, இன்னும் முழுசாக மலரலை. பட் பரவாயில்ல, அது இல்லாமல் நமக்கு நிறைய பூலாம் இருக்குது. வாங்க மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது உள்ள ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வரலாமா என்னன்னு தெரியல. இந்த சிலைலாம் பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். தலைவன் தான் பயங்கரமாக இருக்கும். 1 2 3 4 5 அப்பா 6 பேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ஒட்டமெல்லாம் பேக்ஸாக தான் இருக்குது பாருங்க. பிக் ஃபேஸு. இவங்களாம் நம்ம ஊர் சிலை மாதிரி தான் இருக்காங்க பார்க்க. இந்த சிலை பற்றி எதனா ஹிஸ்ட்ரி நான் கூகுளில் பார்த்துட்டு போடுறேன். ஏன்னா நான் இங்கே இப்படி இருக்கும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. இதான் ஃபஸ்ட் டைமுமே வரேன். ஸோ இதை பற்றி அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் கூகுள்லேயுமே இல்லை. ஓரளவுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. 1998 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜோச்சியோன் டைனாஸ்டி. வாவ், இங்கே வரேன். கடலை பாருங்க, கடலை. ஐயோ, வருத்தப்புறமா அந்த பிளேஸு. ஐயோ, இங்கெல்லாம் பூக்கலைங்க. பூத்து இருந்தால் இந்த இடமே சும்மா வேறு லெவலில் இருந்திருக்கும். சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல். பட் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு இருக்கிறது சண்டே ஒரு நாள் தான் லீவு. சண்டே வந்தால் இப்படி இருக்குது. அடுத்த சண்டே வந்தனா பூத்து எல்லாம் கொட்டிடும். பைபிளில் வீக் டேஸ்லேயே வந்துட்டு வீக் டேஸ்லேயே போயிடுவோம் போல் இந்த வருஷம். செரி பிளாசம் இல்லைனாலும் பரவாயில்ல, பையன் இருக்கிறான். ஓ, ரேபிட்.
ரேபிட்னா என்னன்னு சொல்லி விக்கி கொரியனில்? தொக்கின்னு நினைக்கிறேன். சூப்பர்ரா விக்கி, மாஸ் பண்ணுற. ஒரு வாரம் கிளாஸ்லேயே விக்கி பயங்கரமாக லாங்குவேஜ் பேசுகிறான். தொக்கி அது என்ன ரோஸ் தானா அது? ஆமாம் அது ரோஸ் தானே. நிஜமா ரோஸா? வா இந்த பூலாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. சரியா இருக்கு. இந்த ஐலாண்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஐலாண்டாக இல்லை பெனின்சுலாவாக தான் இருந்துச்சு. பைரேட்ஸ் கிட்டே இருந்து டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் வந்து முன்னாடி வந்து சவுல் தானே கேபிட்டல், அது வந்து சவுல் கிடையாது, அதோட பேர் ஹன்யாங் அப்படின்னு இருந்தது. ஸோ இங்கே இருந்து டேக்ஸ் எல்லாமே அங்கே கட்டணும். ஸோ அதை கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பைரேட்ஸ்னால் இது ஒரு தனி ஐலாண்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐலாண்ட் ஆக்கினாங்க. கொரியாவோட ஒரு 5th or 6th லார்ஜஸ்ட் ஐலாண்டு தான் இது. இது ஐலாண்டுங்கிறதுனால இதோட மெயின் ஆக்குபேஷன் வந்து ஃபிஷ்ஷிங் ஆகிருக்கும் தான் நான் நினைப்போம். பட் அது கிடையாது, இதோட மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் தான். இந்த ஏரியாவில் ஃபிஷ்ஷிங்கை விட அக்ரிகல்ச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். வர வழியிலே நிறைய ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்க. என்னது துணி காய போடுற கிளிப்பா கூட சேர்த்து ஷூலாம் காய போட்டு தருவாங்க. இதில் எல்லாமே கிம்ச்சி அப்புறம் இன்னும் நிறைய கொரியன் டிஷ்ஷஸ், ஃபெர்மெண்டேஷன் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த பூவை பாருங்கள். வாவ் நல்லா இருக்குல்ல. இந்த பூலாம் சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இந்த பூலாம் நம்மளை டெம்ப்ட் பண்ணும் பிக்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் பிக்கக்கூடாது. ஒரு நல்ல மனிதன் செடிகளை புண்படுத்த மாட்டான்னு ஒரு கேலண்டரில் படிச்சிருக்கிறேன். எல்லாம் பேசினா பூமர்னு சொல்லுவீங்க, பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பூலாம் அந்த செடியில் இருக்கும்போது நம்ம பிக்கிறத விட அது அவ்வளோ அழகு. அதுவுமே பாவம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், சீக்கிரமாக எல்லாருமே கொட்டிடும். பட் அந்த நம்மளை டெம்ப்ட் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நான் இது அப்ராட் போய் தான் இல்லை, நம்ம ஊர்லேயுமே பண்ணலாம். பட் நம்ம ஊரில் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ஊரில் பூ நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால வச்சு தான் ஆகணும். புத்தர் சிலை இருக்குது பாருங்கள். சீரியஸா அது என்னன்னு தெரியல. அந்த புத்தர் அந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அமைதியாக தான் இருக்குது. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா. பாருங்க, இதுதாங்க அந்த ஐலாண்டு. ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இப்போ கடல் உள்வாங்கினதுனால தண்ணிலாம் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. இதுக்கு நடுவில் இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. இதெல்லாம் முன்னாடி கப்பலில் வந்து போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணிலாம் உள்வாங்கினதுனால இப்போ அப்படி இருக்குது. இப்போ திரும்ப அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஃப்யூச்சர்லேயுமே வந்தீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் அழகுபடுத்துவாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம போட்டிங் போகலாம். உள்ள இடமே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியாவோட கண்ட்ரி சைடு. கே ட்ராமாஸ் லவர்ஸ்க்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் நிறைய பிடிக்கும். கே பாப்க்கும் இதுக்கு இந்த பிளேஸ்க்கும் அவ்வளோவா லிங்க் இல்லை. அவங்களாம் மேக்ஸிமம் சிட்டி சைடில் தான் இருப்பாங்க. அவங்க சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் தான் பார்ப்பீங்க. லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குல்ல, லைட்டாக சாஞ்சிருக்கு. லீனிங் டவர் ஆஃப் பீஸா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடி இங்கே வரணும்னா கப்பலில் தான் வரணும். இப்போ வந்து நடந்தே வரலாம், காரில் கூட வராங்க. சரி, அந்த இடம் ரொம்ப சீராக இருக்குது. நானும் பக்கத்தில் போகலான்னு ட்ரை பண்ணுறேன். வெள்ளை ஷூ வேறு போட்டிருக்கேன்னா சேராயிடும். இந்த ஐலாண்டோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பீஸ் ஐலாண்ட். நிஜமாவே இந்த இடம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப க்ரௌட் இல்லாமையும் இருக்குது. இன்றைக்கி சண்டே, அதுவும் ஸ்ப்ரிங் சீசன். இன்னும் செரி பிளாசம் ஃபுல்லாக ப்ளூம் ஆகலைனாலுமே இது ஒரு பீக் டைம் தான். ஆனால் அப்போ இங்கே க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் இன்டீரியரில் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியாது, அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள் இன் கொரியா. ஒரு டாப் 5-6 இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிறதே இதுக்கு ஒரு தனி அழகு தான். சிற்பி எடுக்கிறாங்க. நீங்கள் ரீசன்ட் சென்சேஷனல் கே ட்ராமா பார்த்துருப்பீங்களா, வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ், அங்கே வரும்ல லொக்கேஷன். அது இது கிடையாது, அது ஜேஜுதோவில் இருக்குது. ஆனால் பாட்டும் எடுத்தால் அங்கே எடுக்கலாம். தரை இறங்கி வந்து ஆடுகின்றது, நிலாவை கூட்டி வந்ததா. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். நிஜமாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி இது இந்த கொரியன்ஸ் கூட சேர்ந்து தான் இந்த வா வா அப்படின்னு இருந்துச்சு. அவங்க வந்து இந்த வாவை வா வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட சேர்ந்து எனக்கும் அப்படி வந்துருச்சே. இங்கே பாருங்க, கப்பிள் ஃபோட்டோ ஷூட் நடக்குது. டேபன்ஸ் இந்த மாதிரி ஸ்பாட்லலாம் நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு இன்ஸ்டாகிராமபிள் ஸ்பாட்டு. நிறைய சூப்பர் சூப்பர் ஃபோட்டோஸ், ரொமான்டிக் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். உங்கள் ஆள் இருந்தால் கொடுத்தாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து டிபி மாற்றிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கடல் தண்ணி கலரே சூப்பராக இருக்கு பாருங்க. குரூப் ஆஃப் யங் கேர்ள்ஸ்லாம் நிற்கிறாங்க. சொன்னாங்கல்ல நப்புன் சாரம் அப்படின்னா விளையாட்டுக்கு ஃபன்னியா பேட் காய் அப்படின்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட அந்த கே ட்ராமா ஸ்பாட்டு மாதிரியே இருக்குது. இந்த ஸ்பாட் எப்படா விட்டீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஐயோ செம்மையாக இருங்க, ஃபோட்டோ எடுக்கிற தரமான ஸ்பாட்டு. நான் வேறு வேகமாக போகிறேன், இந்திரா போகிறேன். எல்லாமே ஃபோட்டோ எடுக்க செம்ம ஸ்பாட்டாக இருக்குது. பாருங்க, ஐயோ wow, wow, really wow, really wow, really wow. செம்ம ஒர்த்து வந்ததுலேயே இந்த இடம் ஒர்த்து. கடலோட தண்ணி கலர பாருங்க.
ஓ, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இடம் அப்படி இருக்கு. சூப்பருங்க. பாருங்க, தண்ணி பொறுமையா அழகா வந்துட்டு இருக்கு. அருவிக்கால்கள் கொண்டு ஓடை இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆணையிடு. அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்ட விடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. முயல்மயில் குயில்கள் நானும் எண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே. பாட்டிஸ்லாம் ஜாலியாக வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு சோஜு மக்களிலாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நல்லவா வாழ்க்கை. தாத்தாலாம் வீட்டிலே இருப்பாங்களே, ஒரு 2-3 தாத்தாஸ் தான் வந்துட்டு வராங்க. ஃபுல்லாக பாட்டி தான் நிறையா வந்துருவாங்க. வயசான காலத்தில் இப்படி வாழணும், இல்லைன்னா வயசாகிறதுக்கு முன்னாடியே செத்துடணும். திரும்ப வரும். எல்லா இடத்துலயுமே இருக்கு. நாங்க போன இடம் இப்படிதான். இப்போ பார்த்தீங்கல்ல, நாங்கள் வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் பாருங்க உள்ளே போயிடுச்சு. போய் ஒரு 5 மணிக்கெல்லாம் தண்ணி. ஓகே, சுற்றி போகிறாங்க. திரும்ப ஒரு இன்னொரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாயங்காலம் டைமில் திரும்ப தண்ணி உள்ள இங்கே வந்துடும். இது வரைக்கும் சேஃபாக தான் இருக்குது. தண்ணி ரொம்ப வந்ததெல்லாம் என்ன டேஞ்சராக என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் இந்த சைடில் நத்தை, அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.